ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைலோ அல்லது ஹேர் பேக்கோ அந்த மாதிரி எதுவும் நான் போட்டு காமிக்கல. ஒரு குட்டி டிப்புங்க. அந்த ஒரு டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்துட்டு நல்ல ஸ்மூத்தாகவும் நல்லா ஷைனிங்காகவும் மாறுங்க. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது குளிச்சு முடிச்ச உடனே முடி வந்து ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு முடி நல்லா எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நல்லா அழகாக வருங்க. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து குளிச்சு முடிச்ச உடனே நல்லா காய வச்சுட்டு போட்டால் அந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பின்னால் போட்டுட்டு அதை பிரிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி நல்லா ட்ரை ஆகி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நினச்ச ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாவே வராது. முடியும் அந்த மாதிரி வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்யூஷனாக தாங்க இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ட்ரிக் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட முடியும் பாருங்க, நான் ஹேர் வாஷ் பண்ணி 1 டே ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மட்டன்னு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் என்னோட ஹேர்லயே அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இருக்குதாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி 2 திங்ஸை வச்சு இதை வந்து நாங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட முடி ட்ரையா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து முடியை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் முடியை 2ஆ பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வரன்னு இருக்குங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இது வந்து ஐடியாவா இருக்கு. போட்டுட்டு என்னடா இது சிம்பிளா அப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அதாவது டெய்லி பண்ணுங்க நான் சொல்லல. நீங்க ஹேர் சீரம் ஒரு யூஸ் பண்றீங்களா இருக்கலாம், யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு ஹேர் சீரம் ஒரு தீர்ந்து போயிடலாம், அந்த டைம் இல்லாம இருக்கலாம். நான் ஹேர் சீரம் யூஸ் பண்றதுல இதை ஃபாலோ பண்ணா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஈஸியா ஹேர் ஸ்டைல் பண்ண வருது. அதனால வந்துட்டு என்னோட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஹெவியால ரொம்ப லைட்டா பியூர் கோகனட் ஆயில் தான். இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண கோகனட் ஆயில் தான். ஒரு 2-3 ஹேருக்கு ஏற்ற மாதிரி, ஹேர் கொஞ்சம் குட்டி ஹேரா இருந்ததுன்னா 1 டிராப் 2 டிராப்லே போதும். எனக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தெரியுதா, தெரியுதுங்களான்னு தெரியல, எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போறோம், வாட்டர். ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஹேர்ல அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு டிராப் ஆயிலும் அந்த தண்ணியும் வந்துட்டு இந்த ஒரு சைடுக்கு சரியா போச்சு. நான் மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்து நினைக்கிறேன். ஒரு மாதிரி புஃப்னு தூக்கி இருந்த முடி வந்துட்டு நல்லா அப்படியே சாஃப்டா நல்லா சைனிங்கா மாறிடுச்சு. இப்போ நம்ம அதுல இது வச்சோம் இல்லைங்களா, தண்ணி வச்சோம்னா தண்ணி காஞ்சிட்டு மேட்டுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு இப்போ ஆயில் அப்ளை தண்ணியும் சேர்த்து அப்ளை பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. என்னுடைய ஹேர்ல இருந்த தண்ணி ஃபுல்லாவே காஞ்சிடுச்சு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அப்படியே லைட்டா கோம் பண்ணிக்கலாம். தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க ஹேர். அதாவது எண்ணெய் நம்ம வச்சிருக்கோங்களா, எண்ணெய் வந்துட்டு ஜாஸ்தி வச்சாலும் பிசு பிசுன்னு இருக்கும். இது நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுருக்கிறதுனால நிஜமா சூப்பரா இருக்குங்க. என்னோட முடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்படி வரன்னு இந்த மாதிரி இருந்ததுங்களா, இப்ப பாருங்க அப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, எனக்கு சூப்பரா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டாவும் ஒரு மாதிரி
வெயிட்டா இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்ச ஹேர் ஸ்டைல் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.